சிரிப்பு தேநீர். எனக்கு உதவி வேணும், எனக்கு உதவி வேணும். நீ யாரு? உனக்கு என்ன உதவி வேணும்? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லு. இல்ல, என்னுடைய எஜமான் வீட்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். திரும்ப போகிறதுக்கு எனக்கு பாதை தெரியல. அப்படியா? வா, என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்ணுறேன். வேணா என்னுடைய நண்பனை சந்திச்சா ஒரு வழி பிடக்கும்னு நினைக்கிறேன். ஹாய், யாருக்கு இது புதுசாக இருக்கு? இது புதுசாக எங்கேயோ இருந்து வந்த ஒரு பெண் கிளி. இதை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டில் போய் சேர்க்கணுமா? அதுக்கு திரும்ப போகிறதுக்கு பாதை தெரியலையா? நம்ம தான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லுது. இருக்கிற பிரச்சனையெல்லாம் இது வேறயா? நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியும்ல? கரெக்டு தான். ஆனால் உதவின்னு வந்ததுக்கப்புறம் என்னால் அதை மறக்க முடியல. சரி, பார்க்க போலாம். உன் பேரு என்ன? என் பேரு ரெசி. நான் எங்க வீட்டுல செல்லமா வளர்ந்து தெரியுமா? ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க. ஐயோ, என்ன பிடிச்சிட்டாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஏய், யாரா அவனுங்க? அவனை முதல்ல போய் இறங்கி கடி. அவனை விடாத, சொல்றது கேளு. யாரா இவனுங்க? நான் சொல்றேன்ல, விடுறாத. விடுறா. வா, நம்ம போலாம். முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். இவனுங்க திருந்த மாட்டானுங்க போல. இந்த கிளி பிடிக்கிறவனுங்களாம் இங்கதான் சுத்துறானுங்களா? ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். நான் கூட நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. நீ சொன்னது கரெக்டு தான். நம்ம உதவி பண்ண போய் நமக்கு எவ்வளவு பிரச்சனைங்க வருது பாத்தியா? ஆனா நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. இதே மாதிரிதான் முன்னவும் நடந்துச்சு. அதனாலதான் உதவி கேட்டேன். நான் அப்பவே நினைச்சேன், நீ என்கிட்ட உதவின்னு வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளாம் வரும். அதெல்லாம் நம்ம தான் சமாளிக்கணும்னு. வா ரிஷி, நீ எங்க வந்த? ஆமா, யாரு இது புதுசா இருக்கு? அது வழி தெரியாம வெளியே வந்துருச்சான். அதை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீயும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நான் வரேன். இந்த கிளிய போய் எப்படியாவது சீக்கிரமா அவங்க வீட்டில் சேர்த்துட்டு நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுறோம். நீ மட்டும் வாயை திறக்காத போ. மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன் தெரியுமா? ஆமா, உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ற. நீ வர வர ரொம்ப கெட்டு போயிட்டு தெரியுமா? நான் சொல்ற விஷயத்த எதுவுமே நீ கேட்க மாட்ற. நான் என்னப்பா பண்றது? உதவின்னு வந்தா நம்ம செஞ்சுதானே ஆகணும். ஆமா ஆமா, இவர் பெரிய பாரி வல்லல. அந்த வீடா பாரு. இந்த வீடு தான் நினைக்கிறேன். தாத்தா தாத்தா, இந்தாங்க உங்க கிளி. தாத்தா தாத்தா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த கிளியை என்கிட்ட வந்து இப்போ கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம்.